காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் நல்லுறவு அப்படிங்கிறது எந்த காலத்துலேயோ போயிடுச்சு. இப்போ நல்லுறவே கிடையாது இப்போ. ஆனால் காவல்துறை மக்கள்கிட்ட எப்படி அணுகணும் அப்படிங்கிறத சில பேருக்கு தெரியுது, சில பேருக்கு தெரியல. பொதுமக்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளிடத்திலும் காவல் நிலையத்திலும் நம்ம எப்படி அணுகணும், எப்படி பேசணும் அப்படின்னு தெரியல. விட்டா ரொம்ப மப்பாக போய் பேசுறது போலீஸ் ஸ்டேஷனில், அது பேசக்கூடாது. அங்கே ஒரு நிலைய அதிகாரி, ஒரு காவல் நிலையத்தில் இருக்கின்ற ஒரு அதிகாரி, அவர்கிட்ட அவங்ககிட்ட போயிட்டு தாம் தீம்லாம் குதிக்கூடாது. மரியாதையாக பேசணும். நாம் எந்த அளவுக்கு பணிவாக போகிறோமோ அவங்க அந்த அளவுக்கு பணிவாக போகிறாங்க. அதுக்கு மேலே போனால் நீங்கள் பேசலாம், தப்பு இல்லை. இப்போ உதாரணத்திற்கு உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை, ஏதோ பக்கத்தில் அடிதடி தகராறு சண்டை, போய் பெட்டிஷன் கொடுக்குறீங்க. அப்படி பெட்டிஷன் கொடுக்கும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆய்வாளர் ஃப்ரம் அட்ரஸ் நீங்கள் போட்டுட்டு ட்ரூ அட்ரஸ் ஆய்வாளர் போட்டுட்டு என்ன சப்ஜெக்டை எழுதிட்டு தேதியை போட்டுட்டு கீழே உங்கள் கையெழுத்து போட்டு தேதி போடணும், உங்கள் மொபைல் நம்பர் போடணும். போட்டுட்டு அது ஒரு ஜெராக்ஸ் காப்பி, புரியுதுங்களா? ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கணும். ஒரிஜினல் காப்பி எடுத்துட்டு இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுக்கணும் ஸ்டேஷனில். அவர் இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், எஸ்சியாக இருக்கட்டும், யாராவது ஒருத்தர் வாங்குவாங்க ஸ்டேஷனில், வாங்கி பேசுவாங்க. அவர் உண்மையிலேயே இந்த மக்களுக்கு நல்ல உதவி செய்யணும், நல்ல பணியை செய்யணும் அப்படின்னு நல்ல இன்ஸ்பெக்டராக இருந்தால் பெட்டிஷனை பார்த்துட்டு உங்கள்கிட்ட கேட்பார், என்னங்க ஓகே நான் நடவடிக்கை எடுக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஎஸ்ஆர் போட்டு கொடுப்பார். அதாவது மனு ஏற்பு ரசீது, நீங்கள் கொடுத்த பெட்டிஷனுக்கு காப்பி. எஃப்ஐஆர் இல்லை, எஃப்ஐஆர் போடலாம், எஃப்ஐஆரோட இது சிஎஸ்ஆர் போதும், அது ஒன்றும் தப்பு இல்லை. அதன் மேலே அவங்க நடவடிக்கை எடுத்து அக்யூஸ்டாக பிடிச்சாங்கன்னா எஃப்ஐஆர் போட்டுருவாங்க, போட்டு தான் ஆகணும், ஏன்னா கோர்ட்டு சப்மிட் பண்ணணும். அப்படி இன்ஸ்பெக்டர் சிஎஸ்ஆர் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் கேட்கணும், ரசீது கொடுங்க அப்படின்னு கேட்கறது உங்களுடைய உரிமை. ரசீது கொடுப்பது காவல்துறை அதிகாரிகளுடைய கடமை, அதை புரிஞ்சுக்கணும். காக்கி சட்டை போட்டாங்கன்னா அவங்க பெரிய எல்லாம் கிடையாது. ஆனால் அதனால நம்மளும் அவங்க அவமரியாதையை நடத்தக்கூடாது. காக்கி சட்டைனா அதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும், காக்கி சட்டைக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லையா? என்னதான் இருந்தாலும் ஒரு அதிகாரி நம்ம உரிமையாக கேட்கலாம், கொடுங்க சார் ரசீது கொடுங்க சார் அப்படின்னு கேட்கலாம். சில பேர் கொடுப்பாங்க, கொடுத்தாங்கன்னா ஒரு 15 நாளுக்குள்ளே நடவடிக்கை எடுக்கணும். மறுபடியும் நீங்கள் கேட்கணும் ஒரு வாரத்துக்குள்ளே. உங்களுக்கு இர்ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அங்கே உங்களுக்கு ஒரு பொறுப்பு இல்லாத பதில் வருது அப்படின்னா எதுக்கும் கவலைப்பட வேணாம். அப்படியே இன்னொரு பெட்டிஷன் எழுதி நேராக கமிஷனரை போய் பார்த்துருங்க. ஏசிலாம் போய் பார்க்காதீங்க சும்மா. அதெல்லாம் ஏசி டிசி சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு ஏசி டிசிலாம் வேலைக்கு ஆகாது, நேராக கமிஷனராக பார்க்கணும். அதே புறநகர் பகுதி ரூரல் ஏரியா அப்படின்னா எஸ்பிபி பார்க்கலாம், புரியுதுங்களா? உடனே நடவடிக்கை எடுப்பாங்க. இதுதான் சட்டம், இதுதான். அதுக்கப்புறம் அந்த மனு மேலே விசாரணை பண்ணுவாங்க. மனு மேலே விசாரணை பண்ணிவிட்டு அந்த முகாந்திரம் இருந்துச்சுன்னா எஃப்ஐஆர் போடுவாங்க. முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணி கொடுப்பாங்க, அக்யூஸ்டை ரிமாண்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை, முகாந்திரமே இல்லை, இது பொய்யான வழக்கு, அந்த சிஎஸ்ஆரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதில் உண்மை இருக்குது அப்படின்னா அது மேலே போகலாம். நீங்கள் அந்த சிஎஸ்ஆர் வச்சு கமிஷனர்கிட்ட போடலாம், இல்லை கோர்ட்டில் போடலாம், போட்டு நடவடிக்கை எடுக்க வைக்கலாம். இது ஒரு சாதாரண சின்ன விஷயம். இது பொதுமக்கள் தெரியறதும் கிடையாது. அதே மாதிரி தெரியாத பொதுமக்கள்கிட்ட காவல்துறையினரும் இப்படி ஒரு ரசீதை கொடுக்கறதும் கிடையாது. ஒரு வீட்டில் திருடு போயிடுச்சு, கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, 10,000 நகை போயிடுச்சுங்க, வாட்ச் போயிடுச்சுங்க, 20,000 பணம் போயிடுச்சுங்க அப்படின்னாங்க. காவல்துறையில் போய் புகார் கொடுக்க வந்தால் கிரைமில் என்ன பண்ணணும், இதை வாங்கி வச்சுன்னு உட்காருங்க. இப்போ அவன் தண்ணி கொடுப்பா, என்ன டீ சாப்பிட்றீங்களா கேட்டுக்கிட்டு பெட்டிஷனை பார்த்துட்டு சரி கைரேகை நம்பர்லாம் கூட்டிட்டு வரணும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு அவங்கள நீங்கள் என்ன சொல்லணும், கவலையே படாதீங்க, இந்த மாதிரி திருட்டு கேஸு கிட்டத்தட்ட ஒரு 20 பெட்டிஷன் இருக்குது, நாங்கள் யார் யார் அக்யூஸ்டும் ட்ரேஸ் பண்ணிட்டோம், பிடிச்சிடுவோம், ஒரு 3-4 மாதத்தில் பிடிச்சிடுவோம், உங்களுக்கு எல்லா நகையும் சேரும், தைரியமாக போங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பெட்டிஷன் கொடுத்தவங்க 6 மாதம் ஸ்டேஷன் பக்கம் வர மாட்டாங்க. போலீஸ் மேலே நம்பிக்கை போடுவாங்க. நீங்கள் கண்டுபிடிக்காத போங்க. ஏன் கண்டுபிடிக்கலன்னு கேட்பாங்க, அது 1008 பதில் சொல்லிக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் முதல்ல வரும்பொழுது அவங்கக்கிட்ட முகம் கொடுத்து ஒரு பரிவாக அன்பாக பேசணும். அதை செய்யறதே கிடையாது இந்த கிரைமில் இருக்கிறவங்க. அப்படி நீங்கள் செய்யுங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. கண்டுபிடிச்சா கொடுக்க போகிறீங்க, கண்டுபிடிக்கல என்ன பண்ண முடியும், போலீஸ் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். ஸோ இப்படி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது, சின்ன சின்ன விஷயங்கள். இதெல்லாம்
காவல் நிலைய அதிகாரிகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம தான் அதிகாரி, நம்ம சொல்கிறத அங்கே வரவங்க கேட்டுக்கணும், நம்ம தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி அந்த மைண்ட் செட்டில் இருக்காங்க. அது தப்பான ஒரு விஷயம். இப்போ நம்ம சாதாரணமாக வரவன் யாருன்னு நமக்கு தெரியாது. இவர் யூனிஃபார்ம் போட்டுக்கிறாரு, எஸ்ஐ இன்ஸ்பெக்டர்னு தெரியும். எதிரில் வரவன் யாருன்னு தெரியாதுல்ல. கண்ணாபடி பேசுறது, இஷ்டத்துக்கு பேசுறது, இந்த மாதிரியான லூஸ் டாக்லாம் போலீஸ்கிட்ட இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, ஒரு கெத்து இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி கௌரவமாக நாகரிகமாக பேசணும். அது போலீஸ்காரர்கள் செய்தாங்கன்னா மக்களுக்கு மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்கும், மரியாதை இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு இடத்துல போயின்னு இருக்கீங்க, ஒரு விபத்து நடக்கும்போது சீரியஸ் ஆகிட்டு அடிப்பட்டு வர நீங்கள் உடனே 108க்கு பேசலாம், 100க்கு பேசலாம், நம்மளே பேசலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆக்சிடென்ட் தானே, ஒரு உயிரை காப்பாற்ற நம்ம நினைக்கிறோம், போலீஸ்லாம் உதவி பண்ணலாம். 108 வந்துச்சுன்னா அவங்க அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. யார் என்னெல்லாம் கேட்க மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு எடுத்துன்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டலில் மெசேஜ் கொடுப்பாங்க, எந்த இடத்துல அடிபட்டுச்சுன்னா உடனே மாங்காடுக்கு சொல்லுவாங்க, இல்லை போரூர் சொல்லுவாங்க, இல்லை சென்ட் தாமஸ் மவுண்ட் எங்கே அடிபட்டுச்சோ அந்த ஸ்டேஷனுக்கு ஹாஸ்பிட்டல்லே இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. அதுக்குள்ளே 100 வந்துட்டாலும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரியான உதவிகள் நம்ம செய்தமான அந்த உயிரை நம்ம உடனடியாக காப்பாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அந்த மாதிரியான சில பேர் என்ன பண்ணுறது, கண்டுக்காது போயிடுவாங்க. கண்டுக்காது போகிற விஷயம்லாம் இருக்குது, நான் அப்புறம் சொல்கிறேன். இதெல்லாம் அந்த உயிரை நம்ம காப்பாற்றுற ஒரு புண்ணியம். காவல்துறைக்கு நாம் செய்கிற உதவியும் கூட. உடனடியாக வந்துடுவாங்க. 100க்கு போட்டிங்கன்னா போலீஸ் அடுத்த செகண்ட் நிற்கும் நம்ம வீட்டு வாசலில். நடவடிக்கை எடுக்கலன்ற அடுத்த விஷயம். ஆனால் போலீஸ் ஸ்பாட்டுக்கு வந்துடுவாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களில் தான் போலீஸும் தப்பு பண்ணுறாங்க, பொதுமக்களும் தப்பு பண்ணுறாங்க. புரியுதுங்களா? இது ஒரு புரிதல் தன்மை இல்லை யாருக்குமே. போலீஸ்னா பயந்து ஓடிடுறது ஒன்று, போலீஸ்னா வெறப்பா பேசுறது, இதுதான் ஒரு தன்மையாக மரியாதையாக நம்ம அணுகணுமானா அந்த போலீஸ் நம்ம மரியாதையாக பேசுவாங்க. அதேமாரி சில பேர் கண்டாங்கிராஸ்லாம் இருக்காங்க, பேசுவாங்க. அது வேறு வழி இல்லை, நம்ம தலையெழுத்து கேட்டு தான் வரணும். ஏன்னா நம்ம காரியம் ஆகணும், அங்கே போய் சண்டைலாம் போட முடியாது. சரியாக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு வந்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். நம்ம அவங்ககிட்ட பிரச்சனை பண்ணக்கூடாது. அப்படி உங்களுக்கு அவமரியாதை நடக்குது எல்லாம் செய்யணும், உயரதிகாரிகளுக்கு போயிட வேண்டியதான். நீங்கள் நேராக ஒரு பெட்டிஷன் எடுத்து பகலில் வச்சுக்கின்னு கமிஷன் ஆஃபீஸ் போய் உட்காந்துட வேண்டியது தான். வேறு வழி கிடையாது, நமக்கு நியாயம் கிடைக்கணுமே. பார்த்துங்க, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்கு அவ்வப்பொழுது சவுத் வாய்ஸ் சார்பிலே உங்களுக்கு நான் கூறிக்கொள்வது எனது கடமை. இந்த பொதுமக்களுக்கு இது தெரியணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். மீண்டும் இன்னொரு காணொளி காட்சியை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.